ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்? ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம பாடியில் டேமேஜ் இல்லாமல் எப்படிங்க கிளியர் பண்ணிக்கலாம்? ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை எப்படிங்க ஸ்டாப் பண்ணுறது? இல்லை ஒரு சிலர் செல்ஃபாகவே கேட்குறீங்க, மேம் இந்த ஹேபிட்லேருந்து நான் வெளியில் வரணும். சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டாவே நம்ம கம்ப்ளீட்டாக அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். முக்கியமாக ஆல்கஹால் வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு ஒரு சிம்டம்ஸ் வரும். ஸோ அது ஸ்டாப் பண்ணும்போது வரக்கூடிய சில சிம்டம்ஸ், அதை எப்படி நம்ம கிளியராக கிராஸ் பண்ணுறது? நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதையெல்லாமே தொடர்ந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா லிவர் செல் அதிகமாக டேமேஜும் இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்கஹாலை குறைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு லிவரில் நிறைய டாக்ஸின்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லிவர் டாக்ஸின்ஸோடு சேர்த்து கிட்னியும் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ கிட்னி ப்ராப்ளமோ இல்லை பிளாடரில் நமக்கு ப்ராப்ளமோ ஏற்படுறதுக்கு நம்ம ரெகுலராக இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போது நான் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிட்டேன், இதனால பாடியில் ஏற்பட்ட இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நான் எப்படிங்க சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்? ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம பாடியில் டேமேஜ் இல்லாமல் எப்படிங்க கிளியர் பண்ணிக்கலாம்? ஏன்னா ஒரு 2 days பேக் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், மேம் ரெகுலராக மெடிசன் சாப்பிட்டு வர நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடுச்சு, இப்போது தீபாவளி வருது, ஊருக்கு போகிறோம், ஸோ எனக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் என்ன பண்ணுறது, கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்னாவே ஆல்கஹால் இம்பார்ட்டன்ற மாதிரி ஒரு சிலருக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. அக்கேஷ்னலாக ஓகேங்க, ரெகுலராக இந்த ஹேபிட் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்பாங்க. என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை என்னோடய மகனாக இருக்கட்டும், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை எப்படிங்க ஸ்டாப் பண்ணுறது? இல்லை ஒரு சிலர் செல்ஃபாகவே கேட்குறீங்க, மேம் இந்த ஹேபிட்லேருந்து நான் வெளியில் வரணும். சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டாவே நம்ம கம்ப்ளீட்டாக அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். முக்கியமாக ஆல்கஹால் வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு ஒரு சிம்டம்ஸ் வரும். ஸோ அது ஸ்டாப் பண்ணும்போது வரக்கூடிய சில சிம்டம்ஸ், அதை எப்படி நம்ம கிளியராக கிராஸ் பண்ணுறது இல்லைங்களா? இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் லைட்டாக சோஷியல் ட்ரிங்கை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு போயிடுச்சுங்க, அப்படியே ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. டெய்லி நைட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நான் தூங்க ஆரம்பிப்பேன், எனக்கு உடல் வலி எவ்வளோங்க, ஸ்ட்ரெஸ் எவ்வளோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸு உடல் வலியை தாங்கிட்டும் நிறைய மனிதர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஆல்கஹால் எப்போவாதுன்னா ஓகேங்க, ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடலை நம்ம எப்படி மீட்டு எடுக்கலாம்ன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, பொதுவாக இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெயினில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த சிறுமூளை பகுதி ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. இந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு மெமரி பவர் குறைய ஆரம்பிக்கும், கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பிரெயின் செல்ஸில் ஒரு அட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், இது எல்லாமே நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது நாளடைவில் நல்லா தெரிஞ்ச விஷயங்களும் கான்ஃபிடண்ட்டாக நம்ம இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த விஷயமும் நமக்கு மறக்க ஆரம்பிச்சிடுது. சரி, இதுக்கப்புறம் வேறு என்னங்க செய்யுது அப்படின்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருப்போம், காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூமில் குளிக்க போவோம், தண்ணி பாட்டோன்னே ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு. பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரீசன் என்ன? இதுதான். ஸோ ஆல்கஹால் நீங்கள் கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணிங்கன்னா பிரெயின் செல்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுது, பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது, டியூமர்ஸ் ஆர் ஹெமரேஜ் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரி, மூளைக்கு தானே இந்த பாதிப்பு, உடலில் வேறு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதயம், ஹார்ட்லேயும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் பீட் உங்களுக்கு இர்ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கார்டியோமயோபதி, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஹார்ட் மசில்ஸில் வரக்கூடிய பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஹார்ட்டில் நீர்க்கோத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எடிமா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் வருது இல்லைங்களா, இது ஏற்படவோ பிளட் சர்க்குலேஷன் குறையவோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் பீட் இர்ரெகுலர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்கஹால் எடுத்தாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய
விஷயம் என்ன? லிவர். ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் நமக்கு கல்லீரல் பாதிப்பு வருது இல்லையா? அப்போ கல்லீரலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணுங்க. என்ன சிம்பிளாக சொல்லப்போனால் லிவர் சிர்ஹோசிஸ் ஏற்படுது. இது தெரிஞ்சு தானே நம்ம ஆல்கஹால் குடிக்கிறோம். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லிவரில் பார்த்தீங்கன்னா லிவர் சிர்ஹோசிஸ் வருது, ஃபேட்டி லிவர் ஏற்படுறது, லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதையெல்லாமே தொடர்ந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா லிவர் செல் அதிகமாக டேமேஜும் இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்கஹாலை குறைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு லிவரில் நிறைய டாக்ஸின்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லிவர் டாக்ஸின்ஸோடு சேர்த்து கிட்னியும் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ கிட்னி ப்ராப்ளமோ இல்லை பிளாடரில் நமக்கு ப்ராப்ளமோ ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ரெகுலராக இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போது நான் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிட்டேன். இதனால பாடியில் ஏற்பட்ட இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் எப்படிங்க சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். டயட்டில் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செல்லில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், டேமேஜ் இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மகிழம்பூ கஷாயம் உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். மகிழம்பூ கஷாயமா? அது என்னதுங்க? அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல் டேமேஜை கிளியர் பண்ணுறதுக்கு மகிழம்பூ நமக்கு பயன்படுதுங்க. ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். சரிங்க, இந்த மகிழம்பூ அப்படின்னு சொல்கிறது மலர்களாகவும் இப்போ பூக்கடையெல்லாம் கேட்டிங்கன்னா சில கடைகளில் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா உலர்ந்த மகிழம்பூ நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இதனோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, இது ரெண்டுமே பெஸ்ட் லிவர் டானிக். அது மட்டும் இல்லைங்க, பிளட் பியூரிஃபையர். மகிழம்பூ நம்ம ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோன்னா வெயில நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடரை வேணால் குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது 1/2 கிலோ இருக்குன்னா கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி ரெண்டுமே எவ்வளோ எடுக்குன்னா 200 கிராம். 200 கிராம் கீழாநெல்லி, 200 கிராம் கரிசாலை, ரெண்டும் 200 கிராம் எடுத்து இந்த மகிழம்பூவோட சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை 100 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சீரகம் 100 கிராம், ஓமம் 100 கிராம். இது மூணும் நான் சொன்ன அளவுப்படி எடுத்து இதனோட மிக்ஸ் பண்ணிக்கணும். குறைப்பாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கஷாய பவுடர் நமக்கு ரெடிங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ரெகுலராக நம்ம எப்படி கஷாயம் ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி தான். 1 ஸ்பூன் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது 100 ml வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில் குடிச்சிட்டே வாங்க. இரவு நேரத்துலையும் குடிக்கணும். இரவு நேரத்தில் எப்போ குடிக்கணும்னா நைட் நீங்கள் டின்னர் எடுக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி, அரை மணி நேரம் முன்னாடி குடிச்சிடணும். இதை ரெகுலராக டெய்லி குடிச்சிட்டு வாங்க. இந்த மகிழம்பூ கஷாயம் குடிக்க குடிக்க உங்கள் லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஆல்கஹால் இவ்வளோ நாள் நீங்கள் கன்சியூம் பண்ணனால இருக்கக்கூடிய செல் டேமேஜ், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. இதனோட நான் சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சால்ட் இருக்கிறதோ இல்லை ஸ்பைசி ஃபுட்ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக நம்ம ரெக்கவரி ஆகலாம். இதை தவிர இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. அதை நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இவ்வளோ நாள் ஆல்கஹால் எடுத்ததுக்கான டேமேஜ், இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறைந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.